ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது தானே. எதிலும் நிறைவில்லாதது போல் இருக்கும் உன் எண்ணங்களே உன் பிரச்சனைகளை முடித்து வைக்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. தங்கமே, கொண்டிருப்பதில் நிறைவு கண்டால் இக்கணமே உன் மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்துவிடும். நீ கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும், கிடைத்ததெல்லாம் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் எண்ணம் சரிதான். உன் மனதில் வரும் மாற்றம் அனைத்தையும் செய்து வரும் சக்தி பெற்றது. மனம்தான் அனைத்திற்கும் காரணம். உன்னை துக்கப்பட வைப்பதும் சந்தோஷமாக இருக்க வைப்பதும் உன் மனம் மட்டும்தான். மற்றவங்களிடத்தில் இருக்கும் உன் பணிவு பயமாக மாறிவிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. பல சமயங்களில் உன் துணிச்சல் தான் உன் சிக்கல்களை தீர்த்துவிடும். உன்னை வெறுப்பவர்களிடத்தில் உன் குணத்தை புரிய வைக்க முயற்சிக்காதே, வேண்டாம். அந்த நேரத்தை வீணாக்காதே. புரியாதது போல் நடிப்பவர்களிடம் எதையும் புரிய வைக்க முடியாது. உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் நாட்கள் மிக தொலைவில் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையாலும் எந்த ஒரு மனிதனாலும் மனமுடையும் நிலையில் வைக்காமல் நல்ல திடமாக வச்சுக்கும். யாருடைய வீணான பேச்சுக்களுக்கும் உன் காதும் மனமும் இடம் தந்துவிடவே கூடாது. ஏன்னா உன் மனம் கவலைகளும் தீயவர்களை பற்றி நினைக்கும் இடம் அல்லையே. அனைத்தையும் சமாளித்து விடும் திறமை பெற்ற பொக்கிஷம்தான் உன் மனம். முதலில் உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் அடுத்த அடி வெற்றியில் வைக்க முடியும். ஏமாற்றப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டே எவ்வளவு காலம் வாழப்போகிறாய்? உன் வாழ்க்கை இன்னும் முடியவே இல்லை. இதுதான் தொடக்கம். எழுந்து நில், துணிச்சலோடு எழுந்து நில். எனக்கு என் முருகன் இருக்கிறார், பார்த்து கொள்வார் என்ற துணிச்சலோடு எழுந்து நில். பின்னென்ன உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாளை விடியும் காலையில் புத்துணர்வோடு துவங்கணும். இரட்டிப்பு செய்தி காத்து கொண்டிருக்கிறது உனக்காக. நான் சொல்வதை நம்பணும். நீ பிறரை மாற்ற போராடி உன் நேரத்தை வீணடிக்கவே கூடாது. இன்று நீ செய்தாய். மற்றவர்களுக்காக ஏதேதோ செய்கிறாய், உன்னை கவனிக்காமல். முதலில் உன்னை கவனி. தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை வெகு தூரத்தில் செல்ல விடாது. உடனடியாக சந்தோஷப்படுத்த வந்து கொண்டே இருக்கிறது. பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படுத்த மிகப்பெரிய பிரச்சனை கெட்ட நேரம், உன்னை விட்டு விலகும் நேரம் இது. சந்தோஷமாக தூங்கு, மகிழ்ச்சியோடு தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கு. உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பிரச்சனை இந்த முருகனால் தீர்க்கப்பட உள்ளது. தினமும் என்னை வணங்கி வந்தாய்தானே. என் முருகன் இருக்க பயமேன், என் முருகன் இருக்க பயமேன் என்று நம்பி வணங்கி வந்தாய்தானே. ஏதோ உன் பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வந்துவிட்டேன். நாளை இனிய செய்தி, இரட்டிப்பு செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அது உன் பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறது. நாளை பார், உன் முகத்தில் புன்னகை எப்படி வரவழைக்கப் போகிறேன் என்று மட்டும் பாரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்து உனக்கு இனி வரிசையாக வந்து குவியப் போகிறது. பார், அற்புதம் நடக்கப் போகிறது. ஒரு விஷயத்தை நீ அடையணும்னா அதற்கு நீ போராடணும். அதுபோல நான் சொல்வதையெல்லாம் நம்பணும், நான் சொல்வதை கேட்கணும். இந்த முருகன் உனக்கு சொன்னால் எதுவும் நல்லதுக்குத்தான் சொல்வேன். சீக்கிரமாக உன் பிரச்சனை முடிந்துவிடும். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. தள்ளிக்கொண்டும் தட்டி சென்றும் போய்கொண்டிருந்த காரியம் சுபகாரியமாக நடக்கப் போகிறது. உனக்கு நான் தரும் பரிசு பெரியது. இரட்டிப்பு நற்செய்தி அல்லவா? மகிழ்ச்சியோடு நாளை காலை விடியலில் காத்திரு. தரப்போகும் பரிசினை பெற்றுக்கொள். கவலையாக இருக்கும் உன் மனதை இப்போது சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தந்துவிட்டேன். நிம்மதியாக தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கு. முருகன் இருக்கும்போது கவலை எதற்கு, பயம் எதற்கு?
கூடாது. வாழ வழியே இல்லை, வாழ வாய்ப்பே இல்லை என்று புலம்பினாய். இல்லை தங்கமே, எதிர்கால வாழ்வு, உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நீ இப்போது கூட அந்த வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய். பழைய நினைவுகளை அகற்றிவிட்டு இப்போதைய போகும் சூழ்நிலை எப்படி இருக்கிறது அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு எதிர்கால விளைவை அழகாக ஏற்றுக்கொள். அருமையான நிகழ்வாக இருக்கும் என்று நீ நம்பணும். அப்படி நினைத்துத்தான் ஒரு படியாக நீ ஏறணும். இருளான வாழ்க்கை என்று நீயாக முடிவெடுத்து விடக்கூடாது. இருள் இல்லாமல் விடியுமா? இருள் என்பது முடிந்துவிடும். விடியல் என்று ஒன்று வரும்போதுதான் இருள் என்பது முடிவரும். உன்னால் ஆன குறிக்கோளில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்தணும். அந்த கவனம் நியாயமாக இருக்கணும். உன் தடைகளும் சிக்கல்களும் தானாக மறைந்துவிடும். அதை இந்த முருகன் மறையச் செய்து விடுவேன். உன் பிரார்த்தனைகளும் பலித்து மனம் குளிரப் போகிறாய். நிறைய உனக்கு கெட்டது நடந்தது, இல்லை என்று சொல்ல மாட்டேன். நிறைய தடைகள் வந்தது, நிறைய எதிர்ப்புகள் வந்தது, நிறைய அடிமேல் அடி விழுந்தது. அந்த குத்தல் வார்த்தையால் குத்தினார்கள். ஏளன பேச்சுகளை பேசி எள்ளி நகையாடினார்கள். உன்னுடைய உறுதி ஒன்றுதான் இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்கும். நீ உன் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர்வாய். கவலையே படாது. எப்போதும் இந்த முருகனின் பார்வை உன் மீது மட்டும்தான் இருக்கிறது. நீ காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டுத்தான் சென்று கொண்டிருக்கிறாய். அதனால் தான் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். இன்றைய நாள் வரை, இப்போது நேரம் வரை உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் இந்த முருகனுக்கு தெரியும் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள் தான் நிறைய இருக்கிறது என்று. ஆனால் இனி எப்படி தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய். நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்துவிடும். இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிடும். கைகூடும் நேரம் இது உனக்கு. மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப் போகிறது. அதனால் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அதனால் தான் உன் முருகன் சொல்கிறேன், நாளை காலை இரட்டிப்பு செய்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த முருகனுக்கு நன்றி சொல்வாய். என் பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? உன்னுடைய குணம் உயர்ந்து இருக்கிறது. உயர்ந்த குணத்திற்கான பலன் உடனடியாக கிடைக்கிறது. என்னை நம்பினாய். இந்த முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை உறுதியாக உனக்கு சொல்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.